திட்ட மாட்டோம், ஆனால் எங்கிட்ட யாராவது சண்டைக்கு வந்தால் விட மாட்டோம். நாம் தமிழர் கட்சி அக்கா தாரிகா அக்கா, எனக்கும் உங்களை பார்த்தா சிரிப்பாக தான்க்கா வருது. உங்கள் வார்த்தையை நான் ரொம்ப வன்மையாக கண்டிக்கிறேன். ஏன் அப்படின்னு சொன்னால், கரூர் சம்பவம் அப்படிங்கிறது நீதிமன்றத்தில் போய்கிட்டு இருக்கு. நீதிபதிகளுக்கு தெரியும், நீதிமன்றத்திற்கு தெரியும் தீர்ப்பு சொல்ல. யார் தவறு செய்தார்களோ அவர்கள் மனசாட்சிக்கும் தெரியும். நீதி ஒரு நாள் கண்டிப்பாக வெல்லும். தளபதி அவர்கள் கட்சி தொடங்குவதற்கு முன்னரே மக்கள் இயக்கமாக இருக்கும்போது எங்கள் விஜய் அண்ணனோட ஃபோட்டோவை A4 ஷீட்டில் பிரிண்ட் எடுத்து காமிச்சு 130 ஊராட்சி பகுதிகளில் உள்ள பொறுப்புகளை கவுன்சிலர்ஸை வின் பண்ணாங்க. எந்த ஒரு பதவியுமே வின் பண்ணாத சில கட்சிகளுக்கு நம்மளை பார்த்து இந்த சிரிப்பு தேவையா அப்படின்னு நினைக்கும் போதுதான் என்ன பேசுறதுன்னு தெரில. தாவைக்கால அக்கா சொன்னாங்க, என்னை வர வன்மையாக கண்டிச்சுட்டாங்க, நல்ல வேலை கண்மையாக வண்டிக்கலை, நான் காப்பாற்றப்பட்டு தப்பிச்சுட்டேன் போங்க. நான் எங்கள் தலைவர் மாதிரி அமைதியாக இருப்பேங்க. அமைதியாக இருக்கிறதுக்கு ஏங்க தலைவர்? அமைதியாக இருக்கிறதுக்கு ஒரு கட்சி தலைவர் எதுக்கு? சிரித்தபடியே 16 மணி நேரம் போஸ்ட் கொடுத்தார். போஸ்ட் கொடுக்கறதுக்கு முதல்ல எதுக்கு ஒரு அரசியல் கட்சி தலைவர்? அதுக்கு எதுக்கு அரசியல் கட்சி நடத்தணும்? அதுக்கு ஸ்டூடியோ நடத்தினாலே போதுமே, கட்சி தேவையில்லையே. 16 மணி நேரம் அவர் தாக்கு பிடிச்சாரு அப்படிங்கிறது மிகப்பெரிய சாதனையாக இருக்குது. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுப்போம், வர்றது காட்டி நாங்கள் எத்தனை பெண்களை பறி கொடுப்போம்னு தெரியலையே. நீங்கள் ஆட்சிக்கு வர்றது காட்டி நாங்கள் எத்தனை பெண்களையும் பிள்ளைகளையும் உங்களை பார்க்க வர்றதுக்காக நாங்கள் பறி கொடுக்க போகிறோம்னு தெரியலையே. முதல்ல இங்கே பாதுகாப்பு களத்தில், அரசியல் களத்தில் உங்களை பார்க்க வர்றவங்களை, உங்களை சந்திக்க வர்றவங்களுக்கு முதல்ல பாதுகாப்பு கொடுங்க. சந்திக்க வர முடிஞ்சா தானே பாதுகாப்பு. நீங்கள் தான் யாரையுமே சந்திக்கிறது இல்லையே. ஊடக ஒளிவாங்கிகள் ஒரு 100 ஒளிவாங்கிகளை அடுக்கி வச்சுக்கிட்டு ஒரு நாளைக்கு 100 ஒளிவாங்கிகள் மூலமா 100 கேள்விகள் கேட்டீங்கன்னாலும் 100 கேள்விக்கு 100 விதமான பதில் சொல்லுவார் எங்கள் அண்ணன் சீமான். ஒரு வாடிவாசலில் இருந்து சீறி பாயக்கூடிய காளையாக 100 கேள்விகளுக்கும் 100 விதமான பதில் சொல்லுவார். இன்றைக்கு தமிழகத்துல ஒரு சில அரசியல் கட்சிகள் ஊடக ஒளிவாங்கிகளை பார்த்தாலே தலைவர்கள் தெரிச்சு ஓடுறாங்க. அதுலயும் குறிப்பிட்ட சில அரசியல் கட்சி தலைவர்கள் கட்சி தொடங்க நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஊடக ஒளிவாங்கிய பார்த்தது இல்லைங்க, கண்ணால அவளை பார்த்ததில்லை. அதனால நல்ல வேலை தப்பிச்சேன்.